வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். வந்தே மாதரம் பாடல் இயற்றி 150 ஆண்டுகள் ஆனதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் பாஜக கட்சி சார்பாக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தே மாதரம் முழு பாடலை பாடினார்கள். கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் பல ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு 2 வருடங்களுக்கும் மேலாக பென்ஷன் வழங்கப்படாததை கண்டித்து பாத்திமா பென்ஷனர்கள் சங்கம் சார்பாக புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் இல்லம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசால் மாடி தோட்டம் அமைக்க மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களை அதிகாரிகள் முறையாக வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் இயற்றி 150 ஆண்டுகள் ஆனதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் பாஜக கட்சி சார்பாக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தே மாதரம் முழு பாடலை பாடினார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வேண்டுகோள் படி ஸ்ரீ பங்கீம் சந்திரா சட்டர்ஜி அவர்கள் வந்தே மாதரம் பாடல் இயற்றி 150 ஆண்டுகள் ஆனதையொட்டி மக்களிடம் நேரடியாக பேசும் மனதில் குரல் நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடலை மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்கு இணங்க பாஜக கட்சியின் தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி பாஜக கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் புதுச்சேரி பாஜக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தே மாதரம் முழு பாடலை பாடினார்கள். வந்தே மாதரம் மற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளர் வெற்றி செல்வம் அனைவரையும் வரவேற்றார். தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படி சுதேசி உறுதிமொழி மாநில தலைவர் VP ராமலிங்கம் அவர்கள் வாசிக்க அனைவரும் சுதேசி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீபாய்ந்தான் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ரத்னவேல், அகிலன், சரவணன், பழனி, செயலாளர்கள் புகழேந்தி, தமிழ் மாறன், கோகிலா, பொருளாளர் ராஜகணபதி, செய்தி தொடர்பாளர் அருள் முருகன், மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணராஜ், ஓம் அனிதா, மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, விவசாய அணி தலைவர் பாரதி மோகன், ஊடக பிரிவு அமைப்பாளர் நாகேஸ்வரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் கார்த்திகேயன், மீனவ பிரிவு அமைப்பாளர் மாரியப்பன், மருத்துவர் பிரிவு அமைப்பாளர் சிவபெருமான், வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன், ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு அமைப்பாளர் சாய் சுதாகர், மத்திய அரசு திட்டங்களின் அமைப்பாளர் செந்தாமரை கண்ணன், கூட்டுறவு பிரிவு அமைப்பாளர் லட்சுமணசாமி, வணிக பிரிவு அமைப்பாளர் சத்யராஜ் மற்றும் மாநில மாவட்ட அணி பிரிவு தொகுதி நிர்வாகிகள் பொதுமக்களுடன் இணைந்து வந்தே மாதரம் முழு பாடலை பாடினார்கள். கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் பல ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு 2 வருடங்களுக்கும் மேலாக பென்ஷன் வழங்கப்படாததை கண்டித்து பாத்திமா பென்ஷனர்கள் சங்கம் சார்பாக புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் இல்லம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாத்திமா பென்ஷனர்கள் சங்க செயலாளர் ஆல்பர்ட் மார்டின் தலைமை தாங்கினார். திரு அந்தோணிசாமி தலைவர், புதுவை அரசு நிதி வைப்பு ஓய்வூதியர்கள் சங்கம் முன்னிலை வகித்தார். செயலாளர் சீதாலட்சுமி மற்றும் பொறுப்பாளர்கள் கண்டன உரையாற்றினார்கள். பென்ஷனர்கள் சின்னப்பன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாராமன், வேணு, தாஸ், சவரிராஜ், அழகிரி, சின்னப்பன், ரத்ன சபாபதி, வேலாயுதம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுவை மற்றும் கடலூர் மறை மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான பள்ளிகள், கல்லூரிகளுக்கு தலைமை நிர்வாகியுமான பேராயர் புதுவை கல்வி சட்டம் மற்றும் விதிகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை பாத்திமா மேல்நிலைப் பள்ளி தாளாளருக்கு அறிவுறுத்தாமல் இருப்பது வருத்தத்துக்கு உரியதாகும். புதுவை கடலூர் மறை மாவட்டத்தில் வாழும் லட்சக்கணக்கான கிறிஸ்துவ மக்களின் தலைவராக இருக்கும் பேராயர் உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவுகளை உதாசீனப்படுத்திய பாத்திமா பள்ளி முதல்வருக்கு ஆதரவாக செயல்படுவதும் ஏற்றுக்கொள்ளதல்ல. தங்களது கல்வி நிறுவனத்திற்காக பல ஆண்டுகளாக உழைத்த ஆசிரியர்கள் 2 வருடங்களுக்கும் மேலாக எந்தவித வருமானமும் இல்லாமல் துயரப்படுவதை கருத்தில் கொள்ளாமல் இருப்பது இதயத்தில் வலியை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகும். புதுவை கடலூர் பேராயர் அவர்கள் 2 வருடங்களாக இருந்து வரும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசால் மாடி தோட்டம் அமைக்க மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களை அதிகாரிகள் முறையாக வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
புதுச்சேரி அரசு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வீட்டில் மாடி தோட்டம் அமைக்க மானிய விலையில் காய்கறி செடிகள், பழங்கள் மற்றும் மலர் செடிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை பெறும் பொதுமக்கள் வீட்டில் மாடி தோட்டம் அமைத்து வீட்டிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் மலர்களை விளைவித்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து பயன்படுத்தி, மேலும் புதுச்சேரியில் மாடி தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு பொருட்களை மானிய விலையில் வழங்கப்பட்டு வரும் நிலையில், மாடித்தோட்டம் அமைப்பதற்கு தேவையான வேளாண் உபகரணங்கள் மற்றும் வேளாண் இடு பொருட்கள் மற்றும் விதைகள் கொண்ட 3000 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பினை 75% மானிய விலையில் 750 ரூபாய்க்கு புதுச்சேரி அரசு வழங்கப்படுவதாக அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் பொருட்களை பெற்றுச் சென்றனர். மேலும் அரசு மாடி தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் வேளாண் பொருட்களை மானிய விலையில் கொடுத்தாலும் அதனை அதிகாரிகள் முறையாக வழங்காமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இனிவரும் காலங்களில் இதுபோன்று இல்லாமல் அரசு பொதுமக்களுக்கு அளிக்கும் மானியங்களை அதிகாரிகள் கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேத்து வந்தாங்க. நேத்து வந்து 300 பேருக்கு தான் கொடுக்க முடியும், மிச்சவங்க எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்தா திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து லைன்ல நில்லுன்றாங்க. ஓட்ட போய் சொன்னாலும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. முறையா கேட்கறத கேட்காம இருக்க முடியுமா பொதுமக்கள்? சொல்லுங்க. நீங்க நல்ல முயற்சி தான் கவர்மெண்ட் செய்யுதுதான். அது பொதுமக்களை போய் சென்றடைகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சமாவது சிரமம் இல்லாம அதை வந்து அவங்க நடத்தி கொடுக்கணும். அவங்க இஷ்டத்துக்கு டெய்லிக்கு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. இங்க இருக்கிறவங்க ரூல்ஸ் போடுறாங்க, ஒரு ரூல்ஸ் போடுறாரு. பொதுமக்களா நடத்தல. கவர்மெண்ட் செய்யுதுங்கிறக்காக இவங்க வீட்டுல இருந்து செய்யற மாதிரி இவங்க டெய்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. போய் கேட்டா துரத்தி அடிக்கிறாங்க. இவங்க வீட்டுல இருந்து இவங்க எதையும் கொடுக்கல. அதுதான் ஆர்கனைஸ்டா இல்ல. கவர்மெண்ட் எது பண்ணாலும் இனிமேட்டு ஆர்கனைஸ்டா பண்ண சொல்லுங்க. இவங்க இருக்கிறவங்க யாருக்கு அதை செயல்படுத்தவே தெரியல முதல்ல. அவ்வளவுதாங்க. புதுவை அரசாங்கம் விவசாயத்துறை சரியா முறைப்படி நடைமுறைப்படுத்தல. நேற்று 6ஆம் தேதி வந்தவங்களாம் இன்னைக்கு டோக்கன்ல நிற்கிறோம். 7ஆம் தேதி உங்களை திருப்பி அனுப்புறாங்க. நாளைக்குன்னு சொல்றாங்க. நாளைக்கு சனிக்கிழமை லீவு. ஜனங்க மிகவும் கல்லோலப்படுது. அதை முறையா ஒழுங்கா நடத்தணும். இனி எதிர்வரும் காலத்துல இவங்க வந்து இதை சிறப்பாக நடத்தணும்ன்றது எங்களுடைய பொதுமக்கள். இதனால பயன் மாடி தோட்டத்தில் இருக்கிற ஆர்வம் வருது. கீழே இருக்கிறவங்கிறாங்க நல்ல முயற்சி. 3000 ரூபாய் பொருளை 750 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் இதை வந்து சரியானபடி விளம்பரப்படுத்தல. இதை வந்து நீட்டிக்கணும், நிறைய ஜனங்களுக்கு கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குத்து மதிப்பா ஒரு 2000 பேர் 300 அப்படின்றாங்க. அது சரி கிடையாது. மாநிலம் பூரா 5 லட்சம் பேர் மேலே இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்காது. இது வந்து நாங்கள் வன்மையா சொல்றோம் அரசாங்கத்துக்கு. நல்ல முயற்சி. இதை வந்து நல்லபடியா ஒழுங்குமுறையா அதிகாரிகள் செய்யணும். இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் NCVET-யால் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை ஆசிரியர் திறன் திட்டத்தில் சேர்வதற்கான போர்ட்டல் திறப்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் குழந்தைகள் நல சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவர் பிலால் நாட்டார் மற்றும் சரவணன், புகழேந்தி, டேவிட் மற்றும் திருமதி சுகன்யா அன்பழகன் அவர்கள் முன்னிலையில் தேசிய தலைவர் சையது சயாமால் அகமத் திறந்து வைத்தார். இந்த விழா புதுச்சேரி முத்துப்பிள்ளை பாளையம் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. விழாவினை பள்ளியின் தாளாளரும் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவருமான ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்து அனைவரையும் வரவேற்று செய்தியாளர்களிடம் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி அளிக்கவும், வளரும் மற்றும் வளர்ந்த நாட்டை கட்டி எழுப்பவும் இந்தியா முழுவதும் திறன் பயிற்சி திட்டங்கள் மூலம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பல் மருத்துவ முகாம் அரியாங்குப்பம் காலந்தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் மகாத்மா காந்தி மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் திரளாக கலந்து கொண்டு பொது மக்களுக்கு பல் சிகிச்சை சம்பந்தமான பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை அளித்தார்கள். அதைத் தொடர்ந்து மருந்துகள் வழங்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட காலந்தோட்டம், கோட்டைமேடு, BCB நகர், அம்பேத்கர் நகர், அருந்ததிபுரம், அன்னை நகர் மற்றும் பெரிய சம்பாளையம் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியை வில்லியனூர் சேர்ந்த கஸ்தூரிபா அரசு பெண்கள் கல்லூரி, சூரியோதய் தொண்டு நிறுவனம் மற்றும் கோயில் நிர்வாக குழு ஏற்பாடு செய்திருந்தது. கோவில் நிர்வாக குழு தலைவர் செல்வம் அவர்கள் முன்னிலை வகித்தார். மருத்துவர் ஏஞ்சலினா, துணை பேராசிரியர் அபிராமன், முனைவர் ஜெயராமன் உடனிருந்தனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் சப்த சக்தி சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் வித்யா பாரதி புதுச்சேரி நடத்திய சப்த சக்தி சங்கமம் என்னும் தாய்மார்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் நிறுவனர் அஞ்சாலாச்சி சிவராஜன் தலைமை தாங்கினார். வித்யா பாரதி புதுச்சேரி பொறுப்பாளரும் வித்யா பாரதி வட தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினரும் ஆகிய கல்வியாளர் பொன்ராமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தலைமையுரையாற்றினார். பள்ளி தமிழ் ஆசிரியை அருள் ஜெயா வரவேற்று பேசினார். இந்த விழாவானது சிறப்பு அழைப்பாளர்களால் விளக்கு ஏற்றி தொடங்கப்பட்டது. கணித ஆசிரியை விமலா முன்னுரை வழங்கி குடும்ப விழுமியங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் பாரதிய கண்ணோட்டம் எனும் தலைப்பில் உரையாற்றினார். அதையடுத்து பெண்களின் பெருமைகளை விளக்கும் குழு பாடலை பங்கேற்ற அனைத்து தாய்மார்களும் இணைந்து பாடினர். வினாடி வினா நிகழ்ச்சியை நித்யா நடத்தினார். பாரதத்தின் வளர்ச்சியில் தாய்மார்களின் பங்கு எனும் தலைப்பில் தமிழ் ஆசிரியை அருள் ஜெயா உரையாற்றினார். பள்ளி மாணவர்களின் தாய்மார்களின் சேவையை பாராட்டி சிறப்பு விருந்தினர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்கி கௌரவித்தனர். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எனும் பாரதியின் பாடலை ஆசிரியர்கள் குழு பாடலாக பாடினார்கள். 100க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இந்த விழாவில் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். பார்வையாளர்களாக பள்ளி நிர்வாகி ராம சிவராஜன் மற்றும் பாரத தேவி உயர்நிலை பள்ளியின் நிர்வாகி இளமதியழகன் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியை ஆசிரியை சத்யபாமா தொகுத்து வழங்கினார். ஹிந்தி ஆசிரியை கமலாதேவி நன்றி உரையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வரும் 11/11/2025 அன்று சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகர் அவர்களின் ஏற்பாட்டில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளர் திருமதி பிரியா சந்திரசேகர் அவர்களின் ஏற்பாட்டில் இலவச பொது மருத்துவ முகாம் சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சமுதாய நல கூடத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் கண் பார்வை பரிசோதனை ஆகியவை மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் மோகன், பச்சையப்பன், வெற்றி, கிராம பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் தடவியல் அறிவியல் தொழில்நுட்பத் துறை தடவியல் நடைமுறைகள் குற்றக்காட்சி விசாரணைக்கான நடைமுறை திறன்கள் எனும் தலைப்பில் நடைமுறை பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி துறையின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் வழிகாட்டலின்படி கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூஜன் முன்னிலை வகித்து சிறப்புரை வழங்கினார். வரவேற்புரையை துறையின் உதவி பேராசிரியரும் பொறுப்பாளருமான GS இன்பன் சைனி வழங்கினார். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி வளாகத்தின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூஜன் சில்வெஸ்டர் சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட சென்னையின் க்ளூ 4 எவிடன்ஸ் ஃபவுண்டேஷனின் இயக்குனர் பனிந்தர் PN மற்றும் அவரது குழுவினர் கௌரவிக்கப்பட்டனர். குற்ற சம்பவ ஆவணப்படுத்துதல், சான்று சேகரிப்பு, கைரேகை பகுப்பாய்வு, இரத்தக்கரை படிவ பரிசோதனை மற்றும் கருவி குறி அடையாளம் காணல் உள்ளிட்ட பல்வேறு தடவியல் அறிவியல் நுட்பங்கள் குறித்த நிபுணர் குழுவால் நேரடியாக பயிற்சி அமர்வு தீவிரமாக நடத்தப்பட்டது. வெற்றியாளர்கள் மற்றும் பங்கேற்பு சான்றிதழ்களை திரு பனிந்தர் PN மற்றும் அவரது குழுவினர் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கினர். தடவியல் அறிவியல் தொழில்நுட்பத்தின் துறையின் உதவி பேராசிரியர் அபிஜித் நன்றி தெரிவித்ததன் மூலம் நிகழ்வு நிறைவடைந்தது. நாள் 2 அன்று தடவியல் நடைமுறைகள் குற்றக்காட்சி விசாரணைக்கான நடைமுறை திறன்கள் எனும் தலைப்பில் பாரி மற்றும் லெபினி ரஹான்டேல் ஆகியோரால் விருந்தினர் சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது. தடவியல் நடைமுறைகள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கான வழிகளை விளக்கும் விரிவான அமர்வை
தமிழ்நாடு அரசின் உதவி இயக்குனர் பாரி நிகழ்த்தினார். காருண்யா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் நிறுவனத்தின் குற்றவியல் மற்றும் தடவியல் அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் லெபினி ரஹான் டேல் குற்றம் நடந்த இடத்தையும் ஆதாரங்களையும் எவ்வாறு பாதுகாப்பது என்பதன் முக்கியத்துவத்தை விளக்கினார். மற்றும் குற்ற காட்சிகளின் பாதுகாப்பின்மையால் தீர்க்கப்படாத வழக்குகளை விளக்கினார். சுவரொட்டி விளக்க காட்சி, தடவியல், வினாடி வினா, மீம் உருவாக்கம் மற்றும் வழக்கு தீர்க்கும் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளின் வெற்றியாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தட அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் உதவி பேராசிரியர் திரு அபிஜித் நன்றி உரையுடன் நிகழ்வு நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இந்த நிகழ்வை நிர்வாக அதிகாரி சந்துரு, தட அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் உதவி பேராசிரியர் GS இன்ஸ்பென்ட் சைனி, அபிஜித், ஷாலினி மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைந்தனர். காட்டேரிக்குப்பம் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளியில் அக்னி அறிவியல் திருவிழா நடைபெற்றது. காட்டேரிக்குப்பம் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் ஆண்டு அறிவியல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருக்குனூர் காவல் ஆய்வாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினார். காட்டேரிக்குப்பம் காவல் துணை ஆய்வாளர் தமிழரசன் அவர்களுடன் இணைந்து புதுவை சுயநிதி கல்வி நிலையங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளும் அறிவியல் திருவிழாவில் பார்வையிட்டு மாணவர்களை ஊக்குவித்தனர். மாணவர்களின் 405 படைப்புகள், படைப்பு திறன், கற்பனை வளம், அறிவியல் மற்றும் மொழியறிவு ஆகியவை வெளிப்படுத்தும் விதமாக இருந்த இந்த நிகழ்வை பெற்றோர்களும் பொதுமக்களும் பெரிதும் பாராட்டினர். பள்ளியின் தாளாளர் பாஸ்கர் அவர்கள், முதல்வர் திருமதி வனிதா பாஸ்கர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த அறிவியல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி அங்கன்வாடியில் உள்ள காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பிட வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அங்கன்வாடியில் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்து வரும் 125 அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்கி மீதமுள்ள 443 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் பணி நியமன அறிவிப்பை மாற்றி அமைத்திட வேண்டும். நீண்டகால கோரிக்கைகளான உதவியாளர்களுக்கு ஒர்க்கர் பதவி உயர்வு மற்றும் ஒர்க்கர்களுக்கான மேற்பார்வையாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் நடேசன் நகர் மகளிர் மற்றும் ஊனமுற்றோர் மேம்பாட்டுக் கழக அலுவலகம் முன்பு மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதியின் ஓடைவெளி பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், பள்ளி பொறுப்பாசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு காமராஜர் அரசு கலை கல்லூரியில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கப்பட்டு 150வது ஆண்டை கொண்டாட்ட நிகழ்ச்சி கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு NCC தரைப்படை லெப்டினன்ட் கமாண்டர் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார். பேராசிரியர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்தார். பேராசிரியை உதயகீதா அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி சாரங்கம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து NCC மாணவர்கள் வந்தே மாதர பாடலை பாடினார்கள். மேலும் சுதந்திரத்திற்காக போராடிய போராட்ட வீரர்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனமும் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் உட்புறப்பாடும் நடைபெற்றது. பஞ்சமுக தீபாராதனையும் காட்டப்பட்டது. தொடர்ந்து
நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். வந்தே மாதரம் பாடல் இயற்றி 150 ஆண்டுகள் ஆனதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் பாஜக கட்சி சார்பாக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தே மாதரம் முழு பாடலை பாடினார்கள். கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் பல ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு 2 வருடங்களுக்கும் மேலாக பென்ஷன் வழங்கப்படாததை கண்டித்து பாத்திமா பென்ஷனர்கள் சங்கம் சார்பாக புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் இல்லம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசால் மாடி தோட்டம் அமைக்க மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் மற்றும் ஈடுபொருட்களை அதிகாரிகள் முறையாக வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.